வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் தாங்க. இதை காமன் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பொடி மாஸ் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியன் எல்லா குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொடி மாஸ் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இது நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் இப்போது ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணீரில் உப்பு போட்டு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிடணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாத்திரத்தில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விடணும் அப்படின்னு தோணுதோ விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இந்த பொடி மாஸ்க்கு நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதோட 3 பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக இஞ்சி நறுக்கியிருக்கேன். 1 ஸ்பூன் பூண்டு, அதாவது 3லேருந்து 4 பல். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. தனியா பொடி உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுடுங்க. மசாலா எல்லா காலிஃப்ளவர் மேலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த காலிஃப்ளவரோடு சேர்றதுக்காக நம்ம தண்ணி விடுறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு வந்து நம்ம நறுக்கி போட்டிருக்கோம். நீங்கள் அதை தட்டியோ இல்லை மிக்சியில் போட்டு அதை பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்படி போட்டாலுமே இந்த பொடி மாஸ்க்கு நல்லாயிருக்கும். இது கூட 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை வந்து இந்த கீழ்ப்பாகம் போகிற அளவுக்கு இந்த கடாயில் இருக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. முட்டை வந்து கீழே ரொம்ப நேரம் கீழே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. கடாய்க்கு கீழே வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விட்டுடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் பக்குவமாக செய்யணும். இல்லைன்னா தனியாக நீங்கள் அரை வேக்காட்டுக்கு பொரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போது சூப்பரான காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ராஜி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.